வேதத்தில் நான் என்னப்பா செய்யணும்னு கேட்ட எல்லா பரிசுத்தவான்களையும் கர்த்தர் கொண்டு போய் உயரத்தில் உட்கார வச்சார். அல்லேலூயா. ஆண்டப்பா எனக்கு இதை செய்யுங்கன்னு சொன்னவங்கெல்லாம் ஆண்டவர் செஞ்சார், செய்யாமல் இல்லைங்க. அவர் செய்யாமல் இருக்க மாட்டேன், அவர் நல்லவர் பாருங்க. ஆமாம் தானே? ஆண்டவர் எனக்கு சுகம் வேணுமா, இந்த வச்சுக்கோ அப்படின்ட்டாங்க. ஆண்டவர் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிட்டாங்க. ஆனால் ஆண்டவரே நான் என்னப்பா செய்யணும்னு கேட்டாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் கர்த்தர் தேசங்களுக்கு ஆசீர்வாதமாக வச்சார். அல்லேலூயா. இன்றைக்கும் ஆண்டோடைய இருதயம் தேடுது யாரை தெரியுமா, என்கிட்ட வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குறவங்கள மத்தியில் ஆண்டவரே உங்களுக்கு நான் என்னப்பா செய்யணும்னு கேட்குற ஒரு மனுஷியை கர்த்தர் தேடுறாரு. அல்லேலூயா. ஆண்டவரே என்னப்பா செய்யட்டும் அப்படின்னு நீங்கள் கேட்டுட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கர்த்தர் உங்களுக்கு செய்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை தர்றது மட்டும் இல்லைங்க, உங்களை ஆசீர்வாதமாக மற்றவர்களுக்கு மாற்றிடுவார். ஆமாம் தானே? எனக்கு ஆசீர்வாதம் வேணுன்றதை விட நானே ஆசீர்வாதமாக மாறிட்டா, தங்கம் காதில் போட்டுக்க ஒரு சவரன் இருந்தால் போதும் அப்படின்னு விரும்புறதை விட நானே முழு தங்கமாக மாறிட்டா அப்படி சொல்லும்போது ஆமாம் ஆமாம் அப்படின்றீங்களா? அதே போல தான் ஆசீர்வாதமும் அப்படித்தான். ஆசீர்வாதத்தை வாங்கி கொஞ்சம் காதில் மாட்டிப்போம் கொஞ்சம் கழுத்தில் மாட்டிப்போன்றதை விட நானே ஆசீர்வாதமாய் மாறேன். அல்லேலூயா.